ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வாழைப்பழம் வச்சு ஸ்வீட் செய்யலாம். நான் இன்னைக்கு 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதோடைய தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மேஷ் பண்ணக்குள்ள ஈஸியாக இருக்கும். பழத்தை நல்லா மேஷ் பண்ணிக்கணும். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். மேஷ் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுட்டு 50 கிராம் ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் எடுத்துக்கலாம். பால் சேர்க்கும்போது ரவை நல்லா வெந்து சாஃப்டாக வரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். ரவை நல்லா வெந்து மாவு பதத்துக்கு வரும்போது 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வரும். அதனால் கலந்து விட்டுட்டே இருங்க. கலருக்காக கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. கரண்டியில் ஒட்டாமல் நல்லா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரக்குள்ள அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பதத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. வெது வெதுப்பாக சூடு இருக்குள்ள கையில் வேணால் நீங்கள் நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி உருண்டை பிரிச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம்.
பணியாரக்கல்ல எண்ணெய் ஊற்றிட்டு உருண்டைகளை இதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான பனானா ஸ்வீட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.